கலினூர் பஞ்சாயத்து நாங்கள் ஆவுத்து பிள்ளைங்க ராமகிருஷ்ணா நகருங்க. 5 வருஷமா கரண்ட் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோங்க. சரிங்களா, யாருமே நாங்களும் 3 தரம் மனு கொடுத்துட்டோங்க கலெக்டர்கிட்ட. 3 தரம் மனு கொடுத்து யாருமே எதுவுமே கரண்ட்டுக்கு இன்னும் எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வராங்க அதிகாரிகளும் வந்து பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. யாருமே இன்ன வரைக்கும் ஸ்டெப் எடுக்க மாட்டோம். நாங்களும் எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ யாரை கேட்கணுமோ அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். யாருமே எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலைங்க. எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் 5 வருஷம் எங்கள் பிள்ளைங்க இருட்டில் தான் படிக்குதுங்க, தெரு விளக்கில் படிக்குதுங்க. சரிங்களா, ரொம்ப கஷ்டமாக தான் நாங்களாம் வாழ்கிறோம். வெய்ய காலத்தில் அதுவும் துணி போதிக்கிட்டு நாங்கள் தண்ணி பட்டறைக்கு நைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தூங்க முடியறது இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் வெய்ய காலத்தில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. நாங்களாம் தண்ணி துணியை நனைச்சு போட்டுக்கிட்டு தான் படுத்து தூங்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ ஒரு வேதனை உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் யார்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தாலுமே யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வரைக்குமே யாருமே ஸ்டெப் எடுக்க வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. சரிங்களா, நாங்கள் யாரை கேட்கணும் யாரை பண்ணணும்னு எங்களுக்கு யார் யாரை சொல்றாங்களோ எல்லாத்து காலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்க தொகுதி எம்எல்ஏ போய் பாத்தீங்களா? எல்லாமே சொல்லிட்டேங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு போறாங்க. சரி வரங்க, நான் வந்துட்டோம் உடனே செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க. அவங்க அவ்வளவுதாங்க. இன்ன வரைக்குமே எதுவுமே செய்யறது இல்லைங்க. பள்ளிக்கூடம், பஞ்சாயத்து எல்லாமே தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. எல்லாமே பண்றோம். ஆனா யாருமே வீட்டுக்கு கரண்ட் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, கரண்ட் மட்டும் ஒரு 50 வீட்டுக்கு கரண்ட் இல்லைங்க. 50க்கு மேலே கம்மியா தான் 500 வீடு இருக்குதுங்க. 50 வீட்டுக்கு மேல கரண்டே இல்லைங்க. நிறைய கரண்ட் இல்லாம தான் கவர்மெண்ட் இடம் இப்பதாங்க சொல்றாங்க. நாங்களாம் கூலி வேலை செஞ்சவங்க தான். சரிங்களா, காசு கொடுத்தா நாங்க வாங்கினாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்பதான் சொல்றாங்கல்ல 600 பேர் சேர்ந்து போச்சு, இந்த மாதிரி நீங்கெல்லாம் கரண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு. தெரியாத வாங்கிட்டு நாங்க அன்னாடு கூலி வேலை செய்யறீங்க தான். தறி ஓட்டினாதான் எங்களுக்கு சோறு. சரிங்களா, வேற எங்களுக்கு எந்த இது இல்ல. தெரியாத நாங்க வாங்கிட்டோம். அதுக்கு முன்ன இருந்தது ஒரு 300 வீட்டுக்கு மேல இருந்ததுங்க. இப்பெல்லாம் ஒரு 600 வீடு ஆயிடுச்சு. எல்லாமே கவர்மெண்ட் இடம் தாங்க, கோயில் இடம் தாங்க. யாரும் வந்து இது இல்ல. எல்லாமே கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு சேர்த்து இருக்குதுங்க. போன தரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்களாம் 5 வருஷம் போராடுறோம், எங்களுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேங்குது. சரிப்பா, கலெக்டர் அம்மா பாத்தீங்க என்ன சொன்னாங்க? கலெக்டர் அம்மா பார்த்தோம். அந்த அம்மா முன்ன 2 பேர்த்த பார்த்தது கூட கரெக்டா எதுவும் சொல்லலைங்க. இந்த அம்மா வந்து நான் வாங்கி கொடுக்குறேன், பாக்குறமா உங்களுக்கு நான் முயற்சி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. நாங்க அவங்ககிட்டயும் சொன்னோம், எங்க 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியாது, நாங்க இப்படிதாங்க இருக்கிறோம் 5 வருஷமா, தெரு விளக்குல தாங்க எங்க பிள்ளைங்க படிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க சரி பாக்குறோமா. நாங்க வெளியே வந்தபோது கூட அந்த அம்மா கையெடுத்து நாங்க விட, அந்த அம்மா காலில் விழுவ சொன்னா கூட அவங்க ஊருக்கு தயாரா இருக்கிறோம் எல்லாருமே. சரிங்களா, அதையும் நாங்க என்னன்னா சரி பாருங்கம்மா, பார்த்து உங்களுக்கு ஏதோ ரெடி பண்ணி தரமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க.